இந்த உரலும் உலக்கையும் திருப்பதி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தோம். உலக்கை ரொம்பவே வெயிட்டாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸில் கிடையாது. அதே மாதிரி கல்லும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இது ஹேண்ட்மேட் கல், கையாலேயே பண்ணது, மெஷின் மேட் கிடையாது. மெஷின் மேட் வாங்கணுன்னா சீக்கிரமாக போயிடும், ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதுக்காக தான் ஹேண்ட்மேட் வாங்கிட்டு வந்தோம். கல் ரொம்பவே வெயிட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ரொம்பவே நல்லா செதுக்கி இருக்காங்க. இந்த கல் எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேலே இருக்க இடிக்கல் நான் கையில் வச்சுருக்க கல் மட்டும் சென்னையில் தான் வாங்கணும். கல், உரல், உலக்கை எல்லாமே தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம். சோப்லாம் எதுவுமே போட வேண்டாம், வெறும் தண்ணியில் மட்டும் கழுவுனா போதும். பச்சரிசியை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இடிச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கல்லோட எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா இடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து கல்லில் தேய்ச்சி விட்டுக்கலாம். மேலே இருக்க கல்லுலேயும் தேய்ச்சி விடணும், கீழே இருக்க உரல்லையும் தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால கல்லில் இருக்க சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் மாவோட ஒட்டி வந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சிட்டு அந்த மாவு எடுத்து கல்லில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விடுறதுனால கல்லில் இருக்க சின்ன சின்ன துகள்கள், தூசி, மண் எல்லாமே மாவோட ஒட்டி வந்துடும். மாவை கீழே கொட்டிட்டு கல்லை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ கல்லை நல்லா அலசிட்டு வந்தாச்சு. மறுபடியும் அரிசி சேர்த்து இடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இடிச்சிக்கிட்டு இதே மாதிரி கல்லுலெல்லாம் தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி 2-3 தடவை அரிசியை சேர்த்து நல்லா இடிச்சிக்கணும். 3 முறை நல்லா அரிசியை சேர்த்து இடிச்சிட்டு கல் கழுவிட்டு வந்தாச்சு. துணியை வச்சு நல்லா தொடச்சிடலாம். தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெயை எடுத்து துணியில் தொட்டு கல்லில் தேய்ச்சி விட்டுக்கலாம். மேலே இருக்க கல்லுலேயும் உரல்லையும் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்ச பிறகு ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் எடுத்து சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். எந்த புது பொருள் வாங்கினாலும் நம்ம சாமி கும்பிட்றது வழக்கம். அதனால் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கல்லும் உரலும் ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பார்வதி சொரூபம்னு சொல்லுவாங்க. அதுக்காக கல்லுக்கும் உரலுக்கும் பொட்டு வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம்.